வணக்கம், காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சேனக்கிழங்கு ஊத்தங்கால், அதாவது இந்த மழை நேரங்களில் தண்ணீர் வடியதுக்காகவும் இந்த கிழங்கு அப்படியே நம்ம ஸ்டார்டிங்கில் வேலையாட்கள் போடும்போது 1-2 மூடாமல் விட்டுருப்பாங்க. இதை எல்லாமே மூடி வைக்கிறதுக்காகத்தான். பார்த்தீங்கனாலே தெரியும், இது ஏற்கனவே வேலை செஞ்ச இடம். இதை எல்லாமே ஒரு சில நேரத்தில் கவனிக்காமல் மறந்து இந்த மாதிரியாக இந்த விதைகள் மண்ணுக்கு மேலே தெரியுத மாதிரி மறந்து மூடாமல் விட்டுட்டு போயிடுவாங்க. இதை மூடி போடுறதுக்காகவும் தான் மண்ணை வச்சு இதை மூட போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இந்த கிழங்கு கரெக்டாக 10 மாதமாக இருக்கணும் மண்ணுக்குள்ளேயே. அதில் நமக்கு எந்த விதமான தண்ணீர் எதுவும் பட்டு அழுகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஊத்தங்காய் எடுக்கிறோம். இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து கிராமம் அம்பாசமுத்திரம் பக்கத்தில், எங்கள் ஊர் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கம் இருக்கிற காக்கநல்லூர் கிராமம். இப்போது வேலைக்கு வந்திருக்கவங்க அம்பாசமுத்திரம் பக்கத்துலேயே இருக்கிற மன்னார் கோயில் கிராமத்திலேருந்து எங்கள் ஊர் பக்கத்தூர் விவசாயிகள் தான் வந்திருக்காங்க. வெட்டிக்கிட்டு இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தப்பா வயலில் தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த பக்கமாக வந்தோம், ஊத்தங்காய் வெட்டுறது அங்கே தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம். இந்த ஊத்தங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே முக்கியமான விஷயம், கிழங்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்க வெட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு மேலே, அதாவது இந்த மண் அள்ளி போட்டு தான் மூடணுங்கிற கண்டிஷனில் தான் இவங்க வச்சுருப்போம் நம்ம சேனைக்கிழங்கு விதைகளை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வருஷ பயிர் வாழை மாதிரியே. இது நமக்கு மேலே இருக்கும்போது அந்த மாட்டு சாணமெல்லாம் நம்ம அதிகமாக அந்த கிழங்குக்கு உரமாக பயன்படுத்துவோம். இது அனைத்துமே மேலே தான் நமக்கு இருக்கும். அதனாலேயே இந்த கிழங்கோட வேர்பகுதியெல்லாம் ரொம்ப மேலே இருக்க மாதிரியே நம்ம இந்த கிழங்கை பயிரிடுதோம். இதில் முக்கியமான விஷயம், நம்ம வேலையாட்களை எவ்வளோ தான் கண்ணும் கருத்துமாக கவனிச்சிக்கிட்டே இருந்தாலும் சரி, அவங்க விதை கிழங்கு போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் சேனைக்கிழங்கு எப்படி பயிரிடலாம் அப்படிங்கிறதையும் பாருங்கள் போயிட்டு. அப்போது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். நம்ம எல்லா வேலையுமே கிட்டேயே நின்று பார்க்க முடியாது. நம்ம அப்படியே அங்கங்கே போகும்போது ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரியாக அவங்க அந்த குழிகளை மூடாமல் விட்டுருவாங்க. இந்த குழிகளை எல்லாமே நம்ம மூடதுக்காகவும், அப்புறம் எந்த விதமான மழை எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் சரி இந்த கிழங்கு நமக்கு பாதிக்காமல் இருக்கணும். அதாவது தண்ணி பட்டால் எல்லா பொருளுமே வேஸ்ட் ஆகிரும். இந்த கிழங்கு அதில் தப்பிச்சு ஒரு வருஷமாக மண்ணுக்குள்ளேயே இருந்து நமக்கு விளைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஊத்தங்கால் வடிகால் வெட்டுது. இதெல்லாம் நம்ம ஏன் கற்றுக்கிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், 2-3 வருஷத்துக்கு முன்னால் வந்த கொரோனா, அதாவது பெரிய பெரிய கம்பெனிகள்லேயும் பெரிய பெரிய வெளிநாடுகள்லேயும் சிட்டிலையும் இருந்தவங்களை ஃபுல்லாமே சொந்த ஊருக்கு திரும்ப வர வச்சுது. இந்த மாதிரியான இயற்கை பேரழிவுகள், இந்த மாதிரியான நோய்கள்லாம் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு வராது, திடீர்னு வரும். அப்போ இங்கே படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே சொந்த ஊருக்கு திரும்புகிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம பழகி வச்சுருந்த இந்த விவசாயம் நமக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு. அந்த டைமில் நம்ம நிறைய சினிமா டைலாக்லாம் பார்த்துருப்போம். அதில் யாருமே நம்ம பணம் வேணும், ட்ரெஸ் வேணும் அப்படின்லாம் தேடி போகலை. சாப்பாடு மாத்திரம் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு எல்லா மக்களையுமே தள்ளுன விஷயந்தான் இந்த கொரோனா. வரும் தலைமுறைகளும் அதுக்கப்புறமா நம்ம வரப்போகிற சந்ததிகள் எல்லாருமே விவசாயம் பழகி வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது நம்ம எந்த நேரமே நம்ம வெளிநாட்டுகள்லேயும் வெளியூர்லேயும் வேலை பார்க்க முடியாது. இங்கே சொந்த ஊர்லேயே நம்ம படிச்சுட்டே இருந்தாலும் சரி, இப்போ நிறைய பேரை பார்க்க முடியும். படித்தாலும் கூட விவசாயமும் சேர்த்து பழகணும், இல்லை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தில் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு வழியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான இப்போ இந்த வீடியோவெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இவ்வளோ இடத்த நம்ம இத்தனை ஆள் கொடுத்து வெட்டினா போதும்,
இவ்வளோ வேலைகளை இத்தனை நபரை விட்டு செஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவும் அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஆட்கள் எண்ணிக்கையை நம்ம சொல்லலை இது வரைக்கும், இனிமேல் சொல்லுவோம். இது எவ்வளோ இடம் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுபோக நீங்கள் எத்தனை பார் இந்த மாதிரியாக வெட்டணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். இவங்க இப்போ வெட்டிக்கிட்டு இருக்க இதே மாதிரியாக 6 பார் வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வயலுக்கு இத்தனை ஆள் அப்படிங்கிற கணக்கு இருக்கும். அதாவது எப்படின்னா 8 சென்ட்டுக்கு 2 ஆள் அப்படிங்கிற கணக்கு தான். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை, அதனால் 8 சென்ட்டுக்கு 2 ஆளே கொடுப்பாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ தூரம் ஆழப்படுத்தி உங்களுக்கு மண் அள்ளி இந்த கிழங்கு அப்படியே 2 பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி மூடிக்கிட்டே போகணும். இதில் நம்மளும் இந்த மாதிரியான விவசாய வீடியோக்கள் பார்த்து பழகி வச்சுருந்தோம் அப்படின்னா, அதாவது என்னால் முடிஞ்சது, நம்மளும் ஒரு 10 வருஷமாக விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக நம்ம கற்றுக்கிட்டது, நமக்கு எல்லா வேலையும் பார்க்க முடியும், ஆனால் அந்த வேலைகள்லாம் நமக்கு பணத்தையும் நமக்கு தேவையில்லாத விஷயங்களையும் தான் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது டென்ஷன் அந்த மாதிரியாக தலைவலி அப்படிம்பாங்களே அந்த மாதிரியாக விஷயங்களை. இங்கே நம்ம விவசாயம் பண்ணும்போது நமக்காக அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்காகவும் சேர்த்து நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வேலையாகவும் இல்லை, நம்மளுடைய இப்போ நானும் விவசாயம்லாம் சேர்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் ஒரு நமக்கு வருஷம் லாபம் கிடைச்சாலும் சரி நஷ்டம் கிடைச்சாலும் சரி நம்மளுடைய உணவு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். அது இல்லாமல் நம்மளும் விவசாயம் பண்ணுதோம் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கும். நம்மளை நம்பி இல்லை, ஆனால் நம்ம நிறைய பேருக்கு உணவை தயார் பண்ணுதோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதனாலேயே நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு நமக்கு கிடைக்கும் நேரத்தில் தான் இந்த மாதிரியாக வீடியோக்களையும் எடுத்து அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த ஊத்தங்காய் விட்டத்தில் நமக்கு தெரிஞ்சதை ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். இந்த கிழங்கு அழுகாமல் இருக்கிறதுக்கும் இதில் நமக்கு முக்கியமான விஷயம், மேலே இருக்க விதைக்கிழங்குகள் வீணாக போகக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் இந்த ஊத்தங்கால் நம்ம எடுக்கிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு சேனக்கிழங்கு எப்படி போடுறது அப்படிங்கிறது முதல்ல இருந்தே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் தேவைப்படுறவங்க போயிட்டு பாருங்கள். அடுத்தது இதுக்கு எப்படி நம்ம களை எடுக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவோம் அடுத்தடுத்த வீடியோக்களில். இதை பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வெட்டி போடவுமே இந்த புல்லும் உள்ளே இருக்க புல் களைகள் எல்லாமே கொஞ்சம் செத்து போயிடும். அதுக்கப்புறமா இவங்க வெட்டி முடித்த உடனே இந்த மாதிரியாக செடி வளர ஆரம்பிக்கும். இதை நம்ம பெண்கள் விவசாய பணிக்குன்னு நம்ம கிராமத்துலேயும் சரி அங்கங்கே இருக்காங்க. ஏன்னா இந்த வேலையெல்லாம் ஆண்களை விட்டு செய்ய முடியாது. அதுக்காக பெண்கள் இந்த புல்லை மாத்திரம் பிடுங்கி விட்டாலே போதும். தொடர்ந்து நம்ம உரம் போடுவது எப்படி எல்லா விஷயமும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அப்லோடு பண்ணணும். மறக்காமல் எல்லோரும்